தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராகும் கனவில் இருக்கிறார், அனுப்பி விடுங்கள் போகட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் அருணாச்சலத்தை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 29வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் தரமாட்டேன் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திராணி இல்லாமல் பதிலறிக்கை கூட விடுக்கவில்லை. அதிமுக அரசால் பெற்றுத்தந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத அரசாக திமுக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 2021 முதல் அதிமுக கொடுத்த அறிக்கை மற்றும் அழுத்தத்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 27 மாதங்களுக்கு பின்னர் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராகும் கனவில் இருக்கிறார், அவரை அனுப்பி விடுங்கள் போகட்டும் என்று விமர்சித்து பேசினார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்பத்து உரிமை தொகை கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கல, நாங்க வச்ச கோரிக்கை, நாங்க கொடுத்த அழுத்தம். அறிக்கையில் தந்த வாக்குறுதிகளையும் புதிய திட்டங்களையும் நிறைவேற்றியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்று மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு ரூபாய் 400 இருந்த சிலிண்டர் விலை தற்போது 1200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ரூபாய் 800 விலை ஏற்றிவிட்டு தற்போது தேர்தலுக்காக ரூபாய் 100 குறைப்பதாக அறிவித்து மகளிரை பாஜக ஏமாற்றுகிறது என்று விமர்சித்து பேசினார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுவதை போன்ற புகைப்படத்தை காட்டி இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என கடுமையாக சாடினார். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதேபோன்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்காத காலை உணவு திட்டத்தையும் அவர் நிறைவேற்றியுள்ளார் என்று தெரிவித்த அமைச்சர் உதயநிதி, பீகார் மாநிலத்திற்கு ரூபாய் 7, உத்தரப்பிரதேசத்திற்கு ரூபாய் 3 வழங்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரவிலிருந்து 29 பைசா மட்டுமே வழங்குவதை குறிப்பிட்டு விமர்சித்தார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்ல, இந்திய வரலாற்றில் இல்ல, உலக வரலாற்றிலே இப்படி ஒரு கேடு கெட்ட, மானம் கெட்ட, சூடு சொரணேற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரானது இப்படிதான் ஒரு முதலமைச்சரானாரு. இதை நான் சொன்னதுக்கு என்ன தேடிட்டு இருக்காரு தெரியுதா? போட்டு தேடிட்டு இருக்காரு. இதை நான் சொன்னதுக்கு அவரு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, கேட்டதுக்கு பதில் சொல்றாரு, ஆமா நான் தமிழ் தான் போனேன், அதுல என்ன தப்பு இருக்கு, முன்னாடி 3 சேர் இருந்தது, டேபிள் இருந்துச்சு, எப்படி நான் போக முடியும், அந்த அம்மா என்ன கூடாது மனுஷியா, நான் போய் விழுந்ததுல காலில் விழுந்து முதலமைச்சரானதுல என்ன தப்புன்னு கேட்கறீங்க. ஒரு வெக்கம் கெட்ட முதலமைச்சர் எதிர்கட்சி முதலமைச்சர் தான் என்ன சொல்லணும், மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, மக்களுக்காக நான் வேலை செய்வேன், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் செய்வேன் சொல்றவர் தான் உண்மையான தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதுதான் நம்முடைய முதலமைச்சர். அதனாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து நீங்க தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிருந்த அவருடைய தேர்தல் வாக்குறுதி அறிக்கைகள் ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றி வராரு. அவர் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தன்னை ஃபுல் டைம் எம்பியாக தேர்ந்தெடுங்கள் என நாகர்கோவிலில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் பேசியுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும், ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என பேசினார். மேலும் தன்னை பார்ட் டைம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கிண்டல் செய்கிறார். ஆமாம், நான் பார்ட் டைம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். என் தந்தை வசந்தகுமார் மறைவிற்கு பின்பு தன்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், ஆதலால் நான் பார்ட் டைம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். தன்னை முழுநேர மக்கள் பணியாற்ற வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே கேட்டுக் கொண்டார்.
டைட்டானிக் கப்பல் போன்று இருந்த அதிமுக கட்சியை இபிஎஸ் வழிநடத்த தெரியாமல் உடைத்து விட்டார் என்று பொள்ளாச்சியில் நடந்த தேர்தல் பரப்புரையில் நடிகர் செந்தில் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வசந்தராஜன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் செந்தில் பொள்ளாச்சி அடுத்த வடக்கிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களிடையே வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நான் முதலில் அதிமுகவில் தான் இருந்தேன் என்று தெரிவித்ததோடு 1,00,000 பேருக்கு மேல் சுட்டு கொன்றுவிட்டு சோனியா காந்தி இங்கு மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள். பல நேரங்களில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை நிறைய உதவிகளை செய்து இருக்கிறார். அந்த நன்றியை அவர் மறந்துவிட்டார் என்று விமர்சித்தார். மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவும் அதிமுக கட்சியை டைட்டானிக் கப்பல் போன்று வழி நடத்தினார்கள். ஆனால் தற்போது அந்த கப்பலை ஓட்ட தெரியாமல் ஓட்டி உடைத்து விட்டார்கள் என்று பேசி தன் உரையை நிறைவு செய்தார். புரட்சித் தலைவர் அம்மாவும் புரட்சித் தலைவரும் டைட்டானிக் கப்பல் மாதிரியா வச்சிருந்தாங்கய்யா. அந்த கப்பலை ஓட்ட தெரியாம ஓட்டி உடைச்சு விட்டாங்க. உடைச்சு நாசமா போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி பெரிய தாய்மார்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு யாராவது என்னன்னா சொல்லுவாங்க, காதல் தேனா இந்த பக்கம் பாயே அப்படிம்பாங்க. அதெல்லாம் கேட்டதாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் இங்க ஒரே முடிவா இருக்குங்க, தாம்பரைக்கு தான் போடுவேன் அப்படின்னு. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களை கட்டிய துளசி பில்டர்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் கடந்த ஒரு வார காலமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சத்தியமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான துளசி பில்டர்ஸ் எனும் நிறுவனத்தில் நேற்று மாலை வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்திலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள சக்தி மகால் மற்றும் அதன் அலுவலகம், சத்தியமூர்த்திக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். பல கோடி ரூபாய் வரை வருமான வரி ஏய்ப்பு என சொல்லப்படும் நிலையில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் நள்ளிரவு வரை சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவிய நிலையில் சோதனை நிறைவில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தெரிவிக்கப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.